கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது 100லேருந்து 150 கிராம் அளவு உள்ள கடலைப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 300 கிராம் அளவு உள்ள கோஸை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோஸையும் இந்த பருப்போடு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சின்ன சின்ன தக்காளி பழத்தையும் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பருப்பு வேக வச்ச தண்ணியே இருக்கிறதுனால இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க போகிறதில்ல. நம்ம குக்கரில் செய்கிறதுனால தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். கூட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 2 விசில் வந்து குக்கர் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த குக்கரை வச்சுட்டு நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன். கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரி நம்ம தேங்காவை அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஸ்டவ்வில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பூண்டு வதங்குற வரைக்கும் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொதிச்சிட்ருக்கிற இந்த கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, கோஸ் கூட்டு, அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் நீங்கள் பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கோஸு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பை சேர்த்து குக் பண்ணி எடுத்துட்டா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கோஸ் கூட்டு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட்டு வந்து செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.